Hi friends, welcome to GD Last Days. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா 7 பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு வெயிட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே இது ஒரு இனிப்பான செய்தி தான். என்னன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் கொடுத்துங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதற்கான கட் ஆஃப் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்குள்ளே ஆன்லைன் கவுன்சிலிங் 2024-25 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்லேயே இருக்கு இல்லையா, கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 7.5 ஸ்பெஷல் இன்டர்னல் ரிசர்வேஷன் 5 years integrated degree program SOIL 2024-25 இது சோயலுக்கானது வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆனர்ஸ் கோர்ஸ்க்கானது வெளியிட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த 7.5 ரிசர்வேஷனை பற்றி தான் எவ்வளோ கட் ஆஃப் வெளியிட்டிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 7.5 ரிசர்வேஷனில் சோயலை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ஆனது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பிடிஎஃப் நீங்கள் இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லா அட்மிஷன் 2024-25 ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா 5 years integrated honors law degree courses கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 7.5 ஸ்பெஷல் இன்டர்னல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி பப்ளிகேஷன் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு 27/6/2024. நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். எப்போனா டைரெக்டாக போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணால் போதும். 28/6/2024 29/6/2024 நீங்கள் ஆன்லைன் வெரிஃபிகேஷனாவது பண்ணியாகணும். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றின இன்ஃபர்மேஷனை ஃபுல் வீடியோவை நான் சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, அதுவுமே ஆன்லைன்லேயே தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. 1/7/2024 நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ண வேண்டிய டேட் 1/7/2024 நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 2/7/2024 நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் ஒரு கட் ஆஃபும், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு கட் ஆஃபும், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அதே போல் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு கட் ஆஃபும், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரு கட் ஆஃபும், பிசிஏ எல்எல்பி ஒரு ஆனர்ஸ்க்கான கட் ஆஃப் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா வெயிட் லிஸ்ட்டில் சில கேட்டகரிகளுக்கு கிடையாது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போ ஓசிகிடி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகிறது 96.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே போல் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 98.250 கொடுத்துருக்காங்க. டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 24/8/2006 அப்போ கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 97.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே போல் பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 96 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. டேட்டு 31/1/2006 அப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 96.750 கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 97 கொடுத்துருக்காங்க. டேட்டு 14/5/2007 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி முஸ்லீமுக்கு பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 93 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 98.250 கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 91.250 கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 96 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு 97.50 கொடுத்துருக்காங்க. அதே போல் பிசிஏ எல்எல்பிக்கு 96 கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 95.250 கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு 97 கொடுத்துருக்காங்க.
டேட் வந்து 5/8/2006 கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸை பொறுத்த வரைக்கும் 95.750 கட் ஆஃப் ஆனது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுவே வந்து நம்ம வெயிட் லிஸ்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் வந்து கிடையாது. அதே பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வெயிட் லிஸ்ட்டில் கட் ஆஃப் கொடுக்கல. அதே போல் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் வந்து கட் ஆஃப் வந்து கொடுக்கல. அடுத்து வந்து பிசி கேட்டகரியில் பார்க்கலாம். பிசி கேட்டகரியில் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து 93.50% வந்து கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு வந்து 94 கொடுத்துருக்காங்க. டேட் வந்து 28/4/2007 கொடுத்துருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸை பொறுத்த வரைக்கும் 86 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 89.50% கொடுத்துருக்காங்க. பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும். பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு 94.50 கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு. அதுக்கப்புறம் வந்து பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து 84.50 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 95.250 கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை வந்து 13/11/2006 கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்துட்டு எம்பிசிலையும் டிஎன்சிலையும் வெயிட் லிஸ்ட்டில் எந்த ஒரு கட் ஆஃபும் கொடுக்கப்படவில்லை. அதே போல் வந்து பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து எம்பிசிக்கு டிஎன்சிக்கு 90.50 கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரை பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் 94.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு வந்துட்டு எந்த ஒரு கட் ஆஃபும் கொடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் பிசிஏ எல்எல்பி எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 91.500% கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். இப்போ வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் ஆனது இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. இது வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கானது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு எப்போ வெளியிடுவாங்கன்றதை. இன்றைக்கே வெளியிட்டுட்டாங்க. இன்றைக்கி கூட லைவில் பேசிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து 7.5 ரிசர்வேஷன் தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்காக வரும்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடுச்சு. இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை லைவ் வரணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் வந்து நான் ஒரு நாள் வரேன். இதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நான் லைவில் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த சேனலை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.